ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் போறோங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து சம் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ இது மீஷோவில் எல்லாம் வாங்கி பார்த்தா, பட் அந்த கிளாத் எல்லாம் நல்லா இல்லை. ஆல்ரெடி நம்ம ஃபேன்சி ஸ்ட்ரீட்டில் நிறைய வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் எங்கே வந்து இந்த சிம்பிள் கிளாத் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஷவுகாத் பேட்டில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து போய் பார்த்துட்டு முடிஞ்சால் அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஸ்டிச்சிங் புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கான கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கிளாத் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தான் போயிட்டுருக்கேன். வாங்குவேன்னா வாங்கவும் மாட்டேன்னான்னு கூட தெரில. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா எப்போ காலேஜ் படிக்கும்போது போனதோட சரி, மேரேஜ்க்கு அப்புறமா போவே இல்லை ஷாப்பிங்க்கு எல்லாம், அந்த சைட் போனதே கிடையாது. ஸோ அதனால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்களும் வாங்க. ஷாப்பிங் போறோமே, எங்க போறோமே தெரியாம போறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இயர்ரிங்ஸ் ஏதாச்சும் நல்லா இருக்கா அண்ட் கிளச்சஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இயர்ரிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாம் இல்லை. அதனால வந்து நான் இயர்ரிங்ஸ் இங்கே தான் வாங்கலாம். சும்மா அந்த டெய்லி வேர் கிளச்சஸ் மட்டும் வாங்கினேன். அது வந்து 30 rupees கொடுத்தாங்க. 30 rupees வாங்கினாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஹோல்சேல் ஷாப் ஒன்று இருந்தது. கொஞ்சம் முன்னாடி அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தோம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஹோல்சேல் ஷாப் போனால் வந்து 12 or 14 சம்திங் வந்து 120 rupees தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் நிறையவே இருந்தது, நான் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த ஹோல்சேல் ஷாப்லேருந்து இந்த ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக அந்த எம்ப்ராய்டரி இருக்குல்ல, ஹேண்ட் எம்ப்ராய்டரி இல்லைன்னா ஆரி ஒர்க்கு, அது ரிலேட்டடான திங்ஸ் வாங்கிறதுக்கு போயிருந்தேன் நான். ஸோ அந்த லேஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாம் கேட்ட இடத்துல 4000, 3000, 2500 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சிம்பிள் லேஸே வந்து அவ்வளோ காஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள போக 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 வந்து இந்த இடத்துல நான் வாங்கின லேஸ் வந்து ஒரு ரீசனபுளாக இருந்தது. 250 rupees ஒரு லேஸ் இருந்து, அதுலேயே கொஞ்சம் விட்டு ஜாஸ்தியாக இருந்தால் 450 சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்பில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது. நான் இதை வந்து இந்த மெயின் அந்த நேம் போர்டு எடுத்திருக்கேன், நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. மற்ற ஐட்டம்ஸ் கூட கொஞ்சம் ரேட்டு ரீசனபுளாக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாரீஸ் வாங்கிட்டேன். நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் இருந்தது. நாங்கள் வேறு சண்டே போனோமா, ஆஃப்டர்நூன் போனோம். அது வேற ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸில் தான் இருந்தது. ஓப்பனில் இருந்த 2-3 ஷாப்ஸ்லேயும் ரேட்ஸ் ஜாஸ்தியாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த 250 rupeesல சாரீஸ் வாங்கினா ஒரு 2. அது தள்ளி கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு ஷாப் தான் இருந்தது. ஸோ இதுலயும் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போன அந்த ரீசனபுளான ப்ரைஸ்ல எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஷாப்ல கிடைச்சது. ஆர்கான்ஸா வந்து ஆக்சுவலாக ரேட் ஜாஸ்தியாமா, இப்போ எல்லாம் காலியானதுனால ஆஃபர்ல வச்சிருக்கோம், அதனால தான் 80 rupees கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஆர்கான்ஸா வந்து 80 rupees தரமாட்டாங்க. இந்த பீசஸ் தான் வந்து ஆர்கான்ஸா. ஸோ இதுல தான் நான் ஒரு 2 colors வாங்கியிருந்தேன். அண்ட் லைனிங் எல்லாம் நான் ஒரு கடையில கேட்டா 60 rupees சொன்னாங்க. நான் இதுக்கு எங்க ஏரியாலவே வாங்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அப்புறம் இந்த சேம் கடையில லைனிங்கும் வித்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல அவங்க இன்னொரு ஷாப் வச்சிருக்காங்க ஆப்போசிட்லயே. லைனிங் அண்ட் துப்பட்டாஸ் அண்ட் பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுலயே லைனிங் வாங்கிட்டேன். இது வந்து மீட்டர் 100 rupees சேலாமா. இங்கெல்லாம் லைனிங்கு அந்த துப்பட்டா இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த துப்பட்டா 850 சொல்லியிருக்காங்க. இந்த ரெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ப்ளூ மெரூன், 850 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அந்த ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக வாங்கிட்டு சார் இயர்ரிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்து யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் டைமில் நான் போனேன். ஸோ அங்கே நல்லா இருந்தது. ஸோ அந்த டைமில் இயர்ரிங்ஸ் ஏதோ வாங்கிட்டேன் அவங்களோட சேர்த்து நானும். அதுக்கப்புறமா பர்டிகுலராக என்னோட ஷாப்பிங்காக எல்லாம் நான் போனதே கிடையாது. ஸோ இப்போ ஏதாச்சும் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளெல்லாம் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்லை. அந்த உள்ள போனா சேம் ஷாப் தான், உள்ள எல்லாம் இயர்ரிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய செட்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ உள்ளதான் இந்த ரெனிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியெல்லாம் இந்த ஹாரம், நெக்லஸ், இந்த குங்கும பர்ணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ யாராச்சும் மேரேஜ் ரிலேட்டடா வாங்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம மேரேஜ் டைம்ல டிஃப்ரெண்ட் செட்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ ரெண்டுக்கு இல்லாம தனியா வாங்கணும் அப்படின்னா இங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ நான் இயரிங்ஸ்க்காக தான் போயிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, ஒரு செட்டு மட்டும் இந்த ஷாப்ல நான் இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த குட்டி குட்டி பிளாக் பீட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஒயிட் ஸ்டோன் செட்ஸ் உள்ள போனாதான் அங்கதான் ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது. யாராச்சும் பிரைட்ஸ் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வேற சண்டே ஆஃப்டர்நூனா போகணுமா, அதனால வந்து நிறைய ஷாப்ஸ் ஓப்பன்ல கிடையாது. இன்னொன்று இருந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணல வீடியோக்கு, அதனால வந்து அங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் நான் இதில் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே போனால் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவோம், ஃப்ளவர்ஸ் நிறைய வாங்குவோம். ஸோ அது எல்லாமே இதுதான். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், ஓகே? இத்தனை ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் வேற எதுவும் இல்லைல்ல. இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன் அம்மாக்காக. இதுவும் ஃப்ரூட்ஸ். ஸோ ஸ்டிக்கர் பேக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேனால என் பையனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் வாங்கிட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது வந்து ஹேண்ட்பேக் 200, 350 சொன்னாங்க, 200 கொடுத்தாங்க. அப்புறம் ஆக்சுவலி வந்து இந்த ஷாப் நல்லா இருக்கு. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், நிறைய வாட்டி கிடையாது, இது 3rd டைம் போயிருக்கேன் நான். ஸோ இந்த கிளிப் நான் ஆட் பண்றேன், நல்லா இருக்கு. ஜுவல்லரி எல்லாம் ட்ரை பண்ணான்னா போய் பாருங்க. இந்த மின்ட் ஸ்ட்ரீட்லயே உள்ள போனா வந்து ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப் நேம் தமிழ்ல எழுதிருக்கேன், எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன ஸ்டட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டட்ஸ் வந்து 290, நல்லா இருக்கு. ஆக்சுவலி ப்ளூல இருந்தது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த ஹேர் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து தனியா வாங்கினா 30 rupees ஒரு பிளக்கர் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஹோல்சேல் ஷாப்ல வாங்கினேன். இந்த பேக்கெட்டே வந்து 120 தான். இது ஃபுல்லா செட்டு 120, ஓகே? ஆனா இதெல்லாம் சேர்ந்து 150. ஸோ ஆக்சசரிஸ் எல்லாம் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா ஹோல்சேல்ல வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட் செட் 120, இந்த பேக்கெட் ஒரு 120. இதே நம்ம தனியா வாங்கணும்னா ஒரு கிளட்ச் வந்து 15 rupees 20 rupees சொல்லுவாங்க. ஸோ ஹோல்சேல் ஷாப்ல வந்து வாங்குங்க, நல்லா இருக்கும். அந்த மெயின் அந்த ஷாக்கார்பேட்ல எல்லாம் ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் நான் பண்ண இன்னொரு மிஸ்டேக் வந்து பேங்கிள்ஸ் தனியா வாங்கிட்டேன். அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறம் ஹோல்சேல் ஷாப் இருந்தது, பட் வாங்கல. நிறையவே பேங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாம். தனியா வாங்கினா ஒரு இது வந்து 100 rupees வாங்கினாங்க. ஹோல்சேலுக்கு போனா வந்து 6 sets வந்து 480 சொன்னாங்க. இன்னும் உள்ள போனா வந்து மல்டி கலர்ஸ் அலோவ் கிடையாது, பட் ஆனா அவங்க கிட்ட கம்ப்ளீட் செட்டே 320 தான் சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சேம் கலர் பேங்கிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து
ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 9 செட்ஸோ என்னமோ சேர்த்து 320 தான். இது வந்து 100 rupees. நான் தனியாக வாங்கினேன், ரோட் சைடில் வாங்கினேன். 100 rupees வந்து ஒரு டசன் கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்று நான் போனது இந்த ஸ்டிச்சிங் ரிலேட்டட் தானே நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் போனேன். ஓகே, ஸோ எல்லா த்ரெட்ஸும் சேர்த்து 120. இந்த த்ரெட்ஸும் ஒன்று வாங்குறதுக்கு போனேன். ஸோ நம்ம மிரர்ஸ் இருக்கு இல்லையா, உடஞ்சிச்சு போகலாம். ஸோ இது வந்து டம்மி மிரர்ஸ் கிடையாது, அந்த ரியல் மிரர்ஸ். அப்புறம் இந்த ஜர்தோசி, டல் ஜர்தோசி இருந்தது, டல் கலர்ல. ஸோ இது வாங்குறதுக்கு போயிருந்தேன் நான். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்றதுக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு பீஸ் வந்து 3 rupees. இந்த ஸ்டோன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல எம்ப்ராய்டரி பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த லேஸ் வந்து 250. இந்த லேஸ் கூட நல்லா இருக்கு ஆக்சுவலி. இப்போ நான் ஓப்பன் பண்ணா எல்லாம் போயிடும் நினைக்கிறேன். இந்த லேஸும் நல்லா இருக்கு ஆக்சுவலி, ஸ்டோன்ஸ் எல்லாம் சேர்த்து. நம்ம வந்து ஒரு பிளெயின் சுடிதார் இந்த மாதிரி ஏதாவது பிளெயின் கிளாத்ல வாங்கி நெக்குக்கு மட்டும் போட்டு, ஹேண்ட்ஸ் போட்டு, சைட்ஸ் அண்ட் பிளெயின் துப்படாக்கு வந்து ஃபுல்லா போட்டுட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இதுவும் பிளஸ் இதுவும் இதெல்லாம் சேர்த்துட்டு எவ்வளோமா? 590 rupees வாங்கினாங்க இதெல்லாம் சேர்த்து. இதே நம்ம வந்து தனியா வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ இந்த லேஸ் வந்து 250. இது வந்து ஃபுல் சாரீக்கு வர அளவுக்கு கம்ப்ளீட் லேஸ். நான் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி வந்து 100 grams அவங்க போட்டது 200 போட்டாங்க. இது ஒரு 200, இது ஒரு 250, இது ஒரு 200. அப்புறம் வந்து இது வந்து ஒரு பீஸ் 3 rupees. நான் 30 piece வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும். 30 pieces வந்து 90 rupees வாங்கினாங்க. இது ஆக்சுவலாக நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அந்த சாரீஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணா, பிளவுசஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். எங்கிட்ட ஒரு சிம்பிள் மெரூன் கலர் பிளவுஸ் இருக்கு, மல்டி யூஸ்க்காக வாங்கினேன். ஸோ அதுக்கு அதை ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். அதென்னா வேலை கம்மியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு நம்ம மெயின் போன வேலை என்ன, ஸ்டிச்சிங் கிளாத் வாங்குறது தானே போயிருந்தோம். ஓகே, கவர் சவுண்ட் வருதா? ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா இந்த ஷாக்காக்பேட்டை விட எங்க ஆந்திரால வந்து 150-200 சாரீஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு என்னமோ எனக்கு கொஞ்சம் சாரீஸ் இது காஸ்ட் தான் தோணுச்சு. இந்த சாரீ எல்லாம் நான் ஆந்திரால வாங்கினா 200, 150-120 வரும். ஓகே, இந்த சாரீ இது வந்து 2 sarees நான் வாங்கினா ஒரு சாரீ அவங்க 250 சொன்னாங்க. ஸோ நான் 2 சேர்த்து 450 தான் கொடுத்துட்டேன். அந்த ஃப்ராக்ஸ் இருக்கு இல்லையா, அனார்கலி ஃப்ராக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ லோ பட்ஜெட்ல நல்லா இருக்கும், நம்மளா ஸ்டிச் பண்றதுக்கு ஓகே தான். ஆனா இந்த 200-250 sarees வந்து நம்ம 1000 rupees ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுத்து ஸ்டிச் பண்றது வேஸ்ட். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கத்துக்கிறதுக்கு தான் வாங்கினா, பட் அட்லீஸ்ட் பேசிக்கா நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாரி. ஓகே, 2 கொஞ்சம் டார்க்கா வாங்கினா, 2 sarees சேர்த்து 450. வேற எங்க மாயா மெயின் ஷாப்பிங் எல்லா ஸ்டிச்சிங். ஸோ இதெல்லாம் லைனிங்ஸ். அங்கே கொஞ்சம் காஸ்ட் 40 rupees தான் இருந்தது காட்டிங்க. ஸோ அதனால அங்கே வாங்கினேன். இங்கெல்லாம் வந்து 60 rupees per meter, அதனால அங்கே லைனிங் வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து மீட்டர் 100 rupees காட்டன் கிளாத்து. சும்மா குர்த்தி மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம புதுசாக கற்றுக்குறோம், மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மீட்டர் 100 rupees இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக வரும். அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினா. இது வந்து மீட்டர் 100 rupees, 2 meters வந்து 200. அப்புறம் இது வந்து ஆர்கான்சா. ஆக்சுவலி ஆர்கான்சா அவங்க வந்து
ரேட்டு கம்மியா கொடுத்தாங்க. எனக்கு 80 rupees தான் கொடுத்தாங்க. 1 மீட்டர் வந்து 80 rupees. ஸோ 80 rupeesக்கு என்ன வரும், எனக்கு வந்து குர்த்திக்கு 2 மீட்டர்ஸ் போதும், ட்ரையலுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அனார்கலினா தான் நம்மளுக்கு 5 மீட்டர் 4.5 மீட்டர் தேவை. இது ரெண்டு வந்து நான் குர்த்திக்காக வாங்கினேன். ஸோ குர்த்தினா 2 மீட்டர்ஸ் போதும். ஸோ அதே ஆர்கான்ஸால வந்து இதுக்கு மேட்சிங்கா இன்னொரு கிளாத் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து நான் துப்பட்டாக்கு வாங்கினேன். ஸோ இதுல வந்து ஒரு குட்டியா ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்கு. இது இதோ ஃப்ரண்ட். இது மேல வந்து கிரீன் ப்ளூ ரெண்டுமே ஃப்ளவர்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து கிரீன் இருந்தாலும் நல்லா இருக்கும், ப்ளூ இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் வந்து கிரீன் நிறைய வாங்கிட்டோம் ரீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆர்கான்ஸா, இதுவும் ஃபேப்ரிக் தான். இது நான் வந்து 2.25 வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா துப்பட்டாக்கு மினிமம் 2 மீட்டர்ஸ் அப்படின்னா நல்லா இருக்காது, 2.25 அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து குர்த்தி, இதுக்கு மேல துப்பட்டா மாதிரி வாங்கிட்டான். ஸோ 1 மீட்டர் வந்து 80 rupees-ஆ, 80னா 2 + 2.25 4.25. மொத்தமாவே அந்த ஷாப்ல 1050 தான் நான் பே பண்ணேன். இத்தனைக்கும் லைனிங்கு எல்லாம் சேர்த்துட்டு 1050 வாங்கினேன் நான். இது ஒன்று, இது ரெண்டும் சேர்த்து ப்ளஸ் எல்லாத்துக்குமே லைனிங் வாங்கினேன். இது ஒரு 1050, இது ஒரு 450, மொத்தமா 1500ல என்னோட ஷாப்பிங் முடிச்சுட்டேன். எத்தனை செட்டு? 4 செட்டு. கரெக்டா 4 செட்டு 1500ல வாங்கிட்டேன். ஸ்டிச்சிங் நான் கத்துக்கிறேன், நானே தான் பண்ண போறேன், அதனால ஓகே. பட் இதே வந்து நம்ம வெளியே கொடுக்கணும்னா 4 செட்டுக்கும் சேர்த்து 4000 ரூபாய் ஆகும். அப்ப வந்து கொஞ்சம் நல்ல கிளாத்தா வாங்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஷாப்பிங் எல்லாம். மீது எல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம், என் பையனுக்கு ஏதோ பொம்மை எல்லாம் வாங்கிடணும். ஸோ அவ்வளோதான். ஸ்டிச்சிங் எல்லாம் 1 by 1 நான் ட்ரை பண்ணதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோல போடுறேன், பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதாங்க என் பையனுக்கு வாங்கின பிளேஸ். ஒன்று 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கணும். அவன் வந்து எனக்கு நல்லா இருக்கு, கேஸ் ஸ்டவ் நல்லா இருக்கு, பிளேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கினான். இது கண்டிப்பா வீடியோல காமிக்கணுமா, பாருங்க. ஷாப்பிங் பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு ஷாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ஷாப் பண்ணிட்டு. டி நகர்ல எல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் போனேன். அந்த குட்டி 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 பொருள் எல்லாம் நிறைய வாங்குவோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெரைட்டிஸா வாங்கிட்டு வரோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சுட்டு இன்னைக்குதான் வந்து எல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன்.